அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்ரியன், வெல்கம் டு நாலேஜ் தினியா. வருகிற பிப்ரவரி 2026 இந்தி தேர்வு நடக்க போகுது. அந்த தேர்வு ஃபுல்லாக எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் ஃபுல்லாக மத்தியமால பேப்பர் 1 வந்து ஏற்கனவே வந்து ஃபஸ்ட்லேருந்து 11th ரோமன் வரைக்கும் நாங்கள் ஃபுல்லாக வீடியோஸில் அப்லோடு பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து 12th ரோமன் பார்க்குறோம். இதை வச்சு நீங்கள் படித்தா கண்டிப்பாக வந்து 90 மார்க்ஸ் எடுக்கலாம். இது வந்து லாஸ்ட் ரோமனில் பார்க்குறோம். இலக்கண கொஸ்டின் ஆன்சர் பார்க்குறோம். 12th ரோமன் கின் 5 பிரச்சனைக்கா உத்தர் லிக்கிய மொத்தம் 8 கொஸ்டின் கொடுத்து 5 கொஸ்டின் எழுத சொல்லுவாங்க. ஒன்றுக்கு வந்து 2 மார்க்ஸு. ஃபஸ்ட்டு வந்து வர்ண கிசே ககத்தேகை எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன. கிஷி பாஷாமி மூல் தவனி சின்னக்கோ வர்ண ககத்தேகை மொழியில் பயன்படுத்தப்படும். பாஷான மொழியின் அர்த்தம். மொழியில் பயன்படுத்தப்படும் அடிப்படையான ஒலி. தவனின ஒலின்னு அர்த்தம். அந்த ஒலி அல்லது அதன் சின்னம் எழுத்துக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. செகண்ட் ஒன் கதித்தியா லிக்டு பாஷாக்கா மூல் ஆதார் கியாகை பேச்சு. கதித்தினா வந்து பேச்சின்னு அர்த்தம். யானா அல்லது லிக்டு அப்படின்னா எழுத்து மொழின்னு அர்த்தம். கதித்தியா லிக்டு பாஷா பேச்சு அல்லது எழுத்து மொழியின் அடிப்படை ஆதாரமாக இருப்பது என்ன. கதித்தியா லிக்டு பாஷாக்கா மூல் ஆதார். இந்த ஆதாரம் வரைக்கும் அப்படியே எழுதின்னு கியான்ற இடத்துல வந்து தவனி. அடிப்படை வந்து ஒலி. தவனி தவனிகை. தேர்ட் ஒன் லிபி கிசே ககத்தேகை எழுத்துக்கள் எவ்வாறு எழுதப்படுகின்றன. லிக்கினேமி பிரியுக்து சின்னக்கோ லிபி ககத்தேகை எழுதுவதின் மூலம். லிக்கினேமி அப்படின்னா வந்து எழுத்துக்கள் எழுதப்படுவதின் பிரியுக்து அப்படின்னா பயன்படுத்துவதன் மூலமாக உருவங்கள் எழுதப்படுகின்றன. ஃபோர்த் ஒன் ஹிந்தி வர்ணமாலாமி கித்தினே ஷுவர் அவர் எஞ்சனிகை இந்தி எழுத்துக்களில் எத்தனை உயிரெழுத்து மற்றும் மெய்யெழுத்துக்கள் இருக்கின்றன. ஹிந்தி வர்ணமாலாமி 11 வந்து கியாரக் ஷுவர் அவர் 33 எஞ்சன் ஹை 11 உயிரெழுத்துக்களும் 33 மெய்யெழுத்துக்களும் இருக்கின்றன. ஃபிஃப்த் ஒன் சிவரோன்கா பிரயோக கைசே ஹோத்தாகை உயிரெழுத்துக்கள் உபயோகப்படுவதால் என்ன என்று அழைக்கப்படுகிறது. சிவரோன்கா பிரயோக சுதந்திரத்து ரூபமே ஹோத்தாக. இந்த கைசேன்ற இடத்துல சுதந்திரத்தா உயிரெழுத்துக்கள் வந்து தனித்தனி எழுத்துலாம் இருக்கிறனால இது சுதந்திரமாக இது அழைக்கப்படுகின்றன. எஞ்சன் கிசே ககத்தேகை மெய்யெழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன. சிவரோன்கி சகாயத்தாசி உச்சரித்து வர்ணுங்கு எஞ்சன் ககத்தேகை சிவரம் அப்படின்னா வந்து உயிரெழுத்துக்களினுடைய உதவியால். சகாயத்தா அப்படின்னா உயிரெழுத்துக்களும் உதவியால் உச்சரிக்கப்படும் எழுத்துக்களை மெய்யெழுத்துக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. சன்யுக்தி அஞ்சன் கிசே ககத்தேகை உதாரணம் ஜீஜியே கூட்டு மெய்யெழுத்துக்கள் என்றால் என்ன. உதாரணம் தருக. தோ யஞ்சோன் கே மேல்கோ சன்யுக்து யஞ்சன் ககத்தேகை 2 மெய்யெழுத்துக்களின் சேர்க்கைகள் கூட்டு மெய்யெழுத்துக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. உதாரணம் இத்து கூட்டல் ர இத்ர. இப்போ 2 எழுத்துக்கள் வந்து ஒன்றா சேருது இத்ர. இத்து கூட்டல் ர இத்ர. 8th ஒன் அனுஸ்வார் கிசே ககத்தேகை அனுஸ்வர் என்று எதனை அழைக்கிறோம். சிவர்கே பாத்து ஆனேவாலி யஞ்சன்கு அனுஸ்வார் ககத்தேகை உயிரெழுத்துக்களுக்கு பிறகு. பாத்திர வந்து பிறகு உயிரெழுத்துக்களுக்கு பிறகு வரக்கூடியவை. ஆனேவாலின உயிரெழுத்துக்கு பிறகு வரக்கூடியவை மெய்யெழுத்துக்கள் அனுஸ்வர் என்று அழைக்கப்படுகின்றன. உதாரணம் அப்படின்னா உதாரணம் வந்து ஆன்றது உயிரெழுத்து. இங்கே மேலே டாட் கொடுத்துருக்காங்க. கேன்றது மெய்யெழுத்து. இப்போ அங்கு இப்போ உயிரெழுத்துக்கு பின்னாடி இந்த எழுத்து வருது. 9th ஒன் விசர்கே குச்சு உதாரணம் ஜீஜே விசர்க எழுத்துக்கு சில உதாரணம் எழுதுக. விசர்கே குச்சு உதாரணம் அத்துக. விசர்க அப்படின்னா சைடில் டாட் மாதிரி வரணும். இந்த இடத்துல ஆயிலேருந்து அக வருது அந்த மாதிரி அத்துக. புன்க பிராயக ஆதீன முதலியவை போன்றவை. 10th ஒன் அனுநாசிக்கு சின்னக்கா உதாரணம் தீஜியே அனுநாசிக் சின்ன எழுத்துக்கு உதாரணம் தருக. அனுநாசிக் சின்னக்கே உதாரணம் இப்போ சாந்த். அப்போ இந்த சந்திரபிந்து இங்கே வந்திருக்கு. அதுதான் அனுநாசிக்குன்னு அர்த்தம். சாந்த் வந்து 3 நிலவு. மாங் மூக்கில் தான் உச்சரிக்கணும். அம்மா. ஹாங்ஸ் அப்படின்னா வந்து சிரிப்பு லாஃப் சிரிப்பு ஆதி போன்றவை. 11th ஒன் ஹலந்து சின்ன யஞ்சன் மே கஹா லகாயா ஜாத்தாகை
உதாரணம் ஜிஜே ஹல்லு ஹல்லுன்னா அந்த ஹலந்துன்ற எழுத்து வரணும் ஹல் அல்லது ஹலந்து சின்னனா அந்த சின்னதாக கோடு மாதிரி எழுத்து கீழே வரும். அது வந்து எஞ்சனில் வந்து எங்கே வந்து அதை பயன்படுத்த வேண்டும்னு கேட்குறேன். லகாயா ஜாத்தாக அது எந்த இடத்துல வந்து பயன்படுத்த வேண்டும், அதற்கு உதாரணம் தருக. ஹல்யா சின்க எஞ்சன்கே நீச்சே லகாயா, இந்த கஹான்ற இடத்துல வந்து அப்படியே நீச்சே அப்படின்னா எஞ்சனி கீழே அதை பயன்படுத்த வேண்டும். ஜாத்தாக உதாரணம் ஜகத்து ஜாகா இங்கே தாக்கு கீழே சின்னதாக ஒரு கோடு மாதிரி வந்துருக்கு, அது வந்து இதுன்னு அர்த்தம், அதுதான் ஹலந்துன்னு அர்த்தம். ஜகத்துலனது வேர்ல்டு உலகம். வித்துவான் வி இந்த தாக்கியில் வந்து சின்னதாக ஒரு கலந்து கோடு வந்திருக்கு. அப்போ வி இத்து வா நா வித்வான் அப்படின்னா வந்து அறிஞர், உலகம் அறிஞர். 12th ஃபஸ்ட்டு சே 10 தக்கு 1 முதல் 10 வரை அந்தராட்சிய அங்கோங்கா தேவநாகரி ரூபிலிக்கியே. இது வந்து சர்வதேச எண்களை வந்து தேவநாகரி முறையில் வந்து எழுத சொல்கிறாங்க. அது ஹிந்தி எண்ணிக்கையில் வந்து எழுத சொல்கிறாங்க இந்த இடத்துல. அப்போ வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 ஹிந்தி எண்ணிக்கையில் வந்து இந்த நம்பர்ஸ் வந்து எழுதுகிறோம் நம்ம. அடுத்து 13th 1 से தக்கு 10 வரைக்கும் 1 முதல் 10 வரை தேவநாகரி அன்கோ. அப்போ தேவநாகரி எண்ணிக்கையிலிருந்து அந்தராஷ்டிரிய தேசிய சர்வதேச எண்ணிக்கையில் எழுதுக அப்படின்னா நம்ம இயல்பான எண்கள் வந்து நம்ம எழுதுறது 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த 2 வந்து ஒன்று கண்டிப்பாக கேட்பாங்க. இது எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு முதல் முறை வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.